ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் இந்த மாதிரி வால் மிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்ஸாக வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டராக இருக்கிறத நம்ம மாற்றணுமா ஸ்பிண்டில், இல்லை இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத மாற்றலாமா, இல்லை இந்த ரைட்டில் இருக்கிறத மாற்றலாமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் இந்த ட்ராப்பை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி டேப்பில் இருக்க ஸ்பிண்டில் எப்படி மாற்றுறது, இதே மாதிரி வால் மிக்சரில் எப்படி மாற்றுறது நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ஸ்பிண்டில் சேஞ்ச் பண்ணாமே இது ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு த்ரெட்டடில் ஒரு நாப் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து ஸ்பேனர் மூலிமா யூஸ் பண்ணி 18-19 ஸ்பேனரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஆர்ஓ, அப்புறம் ஏசி, வாஷிங் மிஷின் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வீட்டிலே இருந்து நம்ம ஈஸியான முறையில் நம்ம அதை ரெடி பண்ணலாம், ஒரு செலவே இல்லாமல். ஓகேங்களா, இது பாருங்கள். இதை வந்து நம்ம ஸ்பிண்டில் ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால அந்த புஷ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ரீஇன்சர்ட் பண்ணாதே போதும். ஓகேங்களா, இது வந்து டபுள் அந்த 2 ஸ்பிண்டில் மாற்றினாலே போதும். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண பிறகு ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிவிசி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் இருக்கும். அது கரெக்டாக ப்ராப்பராக போடணும். இதை நம்ம போட்டாச்சு. இப்போ போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியான வீடியோஸ் வந்து நம்ம வீட்டிலே பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ணலாம் வீட்டில். அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் தான் இருக்குது. இல்லை, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனை நிறைய வீடியோஸ் இருக்குது. இல்லை, இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதோட கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் லீக்கேஜ் என்ன இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்காது. மேக்ஸிமம் லெஃப்ட் ரைட் 2 ஸ்பிண்டில் மாற்றினாலே போதும். சென்டரில் ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா, இதை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது. அதுபோல் நீங்கள் டபுள் ஸ்பிண்டில் மாற்றினாலே ரொம்ப காஸ்ட் கம்மி தான். இல்லை, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக டேப்பில் இருக்க ஸ்பிண்டில் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி இந்த மாதிரி வால் மிக்சரில் எப்படி இருக்க ஸ்பிண்டில் எப்படி மாற்றலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து தெளிவான வீடியோஸ் நிறைய இருக்குது நம்ம சேனலில். செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ரிலேட்டட் வீடியோஸ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நம்ம சேனலை லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.